Hi friends, welcome to my channel. எல்லோருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ஸோ ஒரு பிஸியான ஸ்கூல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக குவிக்காக ஒரு 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், அதே போல் 20 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக முடிக்கிற லன்ச் ரெசிபி, அப்புறம் வந்து என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் மார்னிங்லேருந்தே இந்த வீலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து அந்த பெட்ஷீட்லாம் எல்லாம் மடைச்சி வச்சுட்டேன். என் குட்டி பாப்பா வந்து அவங்க அக்காவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அக்கா வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அக்கா எங்கே போனாலுமே அவள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க போய் வெயிட் பண்ணுவாள். ஸோ அதனால் அவங்க அக்காவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ராகி சேமியா. இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரியான ராகி சேமியா பாக்கெட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ராகியிலே அணில் சேமியாலே உங்களுக்கு ராகியில் கிடைக்குது, கம்பு, சோளம் எல்லா வெரைட்டிலையுமே இந்த சேமியா கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே குயிக்காக முடிச்சுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக முடிச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ராகி மூழ்கிற அளவுக்கு, அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு ஒரு நல்ல அகலமான பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அந்த சேமியாவை உள்ளே கொட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த சேமியா வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் தான் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தை ஊறின அப்புறம் அதை அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணியெல்லாம் ஊற்றி இட்லி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து தண்ணியை நீங்கள் பிழிஞ்சிட்டு சேர்க்காதீங்க. பிழிஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சேமியா வரன்னு இருக்கும். ஸோ அப்படியே அந்த தண்ணியோடு எடுத்து அப்படி செய்யுங்க, பிழியாதீங்க. ஸோ பிழிஞ்சிங்கன்னா அந்த சேமியா வந்து சாஃப்டாகவே இருக்காது, வரன்னு இருக்கும். ஸோ இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். நான் எப்பயுமே ராகி சேமியா வந்து தேங்காய் பூ, சீனி, நெய் இந்த மாதிரி சேர்த்து தான் செய்வேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து தாளிப்பாங்க. தாளிக்கிறது நான் மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ தேங்காவுக்கு அந்த ராகி சேமியாவுக்கு தேவையான தேங்காவை நம்ம துருவலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேமியாவும் 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். இது சூடாக இருக்கும் போதே மேலே வந்து சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு வெங்காயம், வத்தல், இதெல்லாம் வந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து உப்பு சேமியா அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை அதுலேயும் வந்து சர்க்கரை சேர்த்து அது மாதிரியும் சாப்பிட்லாம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்சு செய்ய போகிறேன். இடித்த ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், சாதம், இவ்வளோ தான் செய்ய போகிறேன். இதுக்கு இடையில வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சுக்குமல்லி காஃபி வந்து கேட்டாங்க. ஸோ அந்த சுக்குமல்லி காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் பெரிய கப்பில் 1 கப் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுக்குமல்லி பொடி வந்து எங்கள் அத்தை வந்து ஊரில் அரைச்சி கொடுத்தது. ஸோ அவங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது பொடி. இந்த சுக்குமல்லி காஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூக்கு அடைச்சிருக்கு, இல்லைனா தொண்டை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி மல்லி காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கேட்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்டஃப்டு நோஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரான ரிலீஃப் கொடுக்கும். இது ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு இன்னும் மிளகு கூட சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இதில் வந்து சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்காதீங்க, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு குடிக்க முடியும். அது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். நான் வந்து பீட்ரூட்டை வந்து தாளிக்க போகிறேன். ஏன்னா வந்து மல்லி காஃபி டக்குன்ற ரெடி ஆகாது. மல்லி வந்து நல்லா அந்த தண்ணியில் கொதிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கி காஃபி நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு வந்து 10 நிமிஷமாவது ஆகும் அந்த மல்லியோட சாறு காஃபி ரெடி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு வந்து எல்லாமே நான் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டேன். இதில் வந்து நான் பொடியாக நறுக்கின பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு பீட்ரூட்டும் 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
ஸோ இப்படி வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்க்கும்போது பீட்ரூட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மல்லி காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ரைஸும் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு கருப்பட்டி மல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போயாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டிப்பு தான். நான் ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து தனியாக வேக வைக்கல. இந்த மாதிரி நீங்கள் குழம்போ இல்லை மாதிரி பொரியல் வந்து வேக வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணியிலே ஒரு தக்காளியை போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா வந்து அந்த தக்காளியும் வந்து அந்த குழம்புலேயே நல்லா வெந்துடும். அதை அப்படியே எடுத்து நம்ம ரசத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தனியாக தக்காளி வேகும் போது கேஸ் வந்து ரொம்பவே செலவாகும். இந்த மாதிரியான குழம்பு கொதிக்கும் போது இல்லைன்னா வந்து ஏதாவது பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி தக்காளியும் முழுசாக தக்காளி போட்டிங்கன்னா அது தக்காளி நல்லா வந்து வெந்துடும். அதை நம்ம ஈஸியாக ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இடித்த ரசம் செய்கிறதுக்கு அந்த இடிகளில் சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ஸோ நல்லா இடிச்சுட்டேன். 1-2 தான் இடிக்கணும். ரசத்துக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா 1-2 நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து காயும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஈஸியாக நீங்கள் ரசத்துக்கு அதை நம்மளாம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல். கடைசியாக நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த முட்டை பொரியல் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளி கரைசல் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டையும் நம்ம சேர்த்துப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். நான் கரைச்சிட்டேன். நல்லா தக்காளியில் நல்லா கரைச்சி வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ரசம் வந்து நல்லா நுர ததும்ப வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கடைசியாக நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா நுர ததும்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நீங்கள் வந்து ரசத்தை வந்து தாளிச்சும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கொதித்த பிறகு கடைசியாகவும் தாளித்து கொட்டிக்கலாம். ரசத்துக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது அந்த கொத்தமல்லி. வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது. ஸோ அதனால் கொத்தமல்லி இல்லாமல் ரசம் வந்து தாளிச்சிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை கொத்தமல்லியோட அந்த காம்பெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் ரசம். கடைசியாக நான் தாளித்து கொட்டியாச்சு. ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரசம், பீட்ரூட் பொரியல், அந்த சாதம் தான். இது கூட நீங்கள் ஒரு அப்பளம் வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய பொண்ணை வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து என்ன வச்சுருக்கேன்னா சாக்லேட் ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து யோகர்ட் ட்ரிங்க் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு அவளுக்கும் நான் ஊட்டி விட்டு நான் போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வர போகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.